வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பூ உலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்து ஆங்கில செய்தித்தாளில் ஸ்டேட் ஆஃப் பிளே காலம் பகுதியில் வெளியாகிருக்கு. சந்திரமௌலி அப்படிங்கிறவர் அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. ஸோ இப்போ டிஸ்மேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அது வேறு ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. இனி இதனால் மிகப்பெரிய காப்பர் திண்டாட்டத்தையும் அது சார்ந்த மற்ற மறைமுக வேலை நெருக்கடியும் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். சிந்தித்து செயல்பட வேண்டிய சரியான நேரம், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான இந்த ஒரு போராட்டம் இப்போ வேதாந்தா நிறுவனம் அதுக்கான போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும்போது அதோட லீகல் பேட்டில் நடக்குது. மக்கள் வீதியில் போராடுறாங்க. அதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி ஏற்படுகிறது. அதற்கு பின்பாக நடந்த அந்த துப்பாக்கி சூடு, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சோம். ஸோ அந்த துப்பாக்கி சூடு அதற்கு பின்பாக ஒரு காமன் கான்சியஸ்னஸ் வருது. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியை இனிமேல் செயல்பட அனுமதிக்க முடியாது. ஏன்னால் இது பயங்கர நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கின்றது. அது நீதிமன்றத்திற்கு முன்பாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ நீதிமன்றத்துக்கு முன்பாக 2010 ஸ்டெர்லைட் என்ஸ்டான வழக்குகள் இருக்குது. 2010 ஃபஸ்ட்டு மூட சொல்லி உத்தரவு போடுறாங்க. அது ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு. அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க 2013. பார்த்திங்கன்னா இந்த ஆலை சரியாக செயல்படுது, இவங்க எதுவுமே மாசுபடுத்தலை அப்படின்லாம் சொல்லலை. இவங்க மாசுபடுத்தியிருக்காங்க, சட்ட விதிமுறை செயல்பட்டுருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் செயல்பட அனுமதிக்கிறோம் ஆன் கண்டிஷன்ஸ். ஏற்கனவே அவங்க பால்படுத்திருக்கக்கூடிய சூழலை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான அந்த லாஸ் ஆஃப் எக்காலஜிக்கு அவங்க பே பண்ணணும் 100 கோடி ரூபாய் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அபாதாரமாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டாலும் இன்னும் ஃபர்தராக நீங்கள் அவங்கள ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷனோட செயல்படணுங்கிறத 2013. அதற்கு பின்பாகவும் அவங்க முறையாக செயல்படலை அப்படிங்கிறனால தான் மாசு கட்டுப்பாட்டு வரை தொடர்ச்சியாக நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுறாங்க. என்ஜிடியில் கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. இந்த ஒரு நிலைமையில் தான் மக்கள் போராட்டம் நடக்கிறாங்க. அப்புறம் அந்த துப்பாக்கி சூடு நடக்குது. அதற்கு பின்பாக தான் அது மூடுவதற்கான உத்தரவு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. தொடர்ச்சியாக இவங்க இந்த மாதிரி சட்ட விதிமுறை பண்ணிகிட்டே வர்றாங்க, ஒரு வயலேட்டராக இருந்துகிட்டே வராங்க, ஹேபிச்சுவல் வயலேட்டராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இதன் காரணமாக அதிகம் மாசு நிகழ்வு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் நீதிமன்றம் சரி தமிழ் மாசு கட்டுப்பாட்டினரையும் ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு கவுண்டர் நேரேட்டிவ் இருக்கும் இல்லைங்களா, இந்த கவுண்டர் நேரேட்டிவை அப்போதுலேருந்தே வேதாந்தா நிறுவனம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது ஸ்டெர்லைட்டாக இருந்து பின்னாடி வேதாந்தா மாறினதுலேருந்து அது தொடர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் நேரேட்டிவ் ஒன்றாங்க. என்ன உங்களோட கவுண்டர் நேரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்டெர்லைட் இல்லைன்னா அப்படின்னா தமிழ்நாடோட எக்கனாமியே இருக்காது. இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி நம்பி தான் இருக்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் ஒரு ஹிடன் அஜெண்டாவோட செயல்படுறாங்க. இவங்கெல்லாம் பிறருடைய கைக்குலிகளாக செயல்படுறாங்க. இப்படிங்கிற மாதிரி டிஃபமேட்ரி சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கவுண்டர் நேரேட்டிவ் தான் இவங்க பில்டப் பண்ணாங்க. அதனுடைய இன்னொரு வடிவமாக தான் இந்த ஆர்டிக்கிளை பார்க்கணும். இப்போ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, இந்த ஆலை மூடுனது சரியானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கு மேலே ரிவ்யூ ஃபைல் பண்ணாங்க. அந்த ரிவ்யூ டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இனிமேல் லீகலி அவங்களுக்கு நோ அதர் ஆப்ஷன். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் கிளியராக எடுத்துட்டாங்க. அவங்களோட ஆக்ஷன் எடுத்து கரெக்டு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அவங்க வைண்ட் அப் பண்ணி போக வேண்டியதான். அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, முக்கியமான மெஷினரிஸ் எல்லாம் அதை எடுத்துகிட்டு போவதற்கான உரிமை இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ப்ராசஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு சென்ட்ரல் பேஜில் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஆர்டிக்கிள் வருது. அந்த ஆர்டிக்கிளுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இது உங்களுக்கு இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சான்ஸு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த நிறுவனத்தை இங்கே செயல்படுவதற்காக அனுமதிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டோனில் பேசுது. ஸோ இது ஒரு ஸ்டெர்லைட்டுக்கு ரொம்ப ஆதரவாக, அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு ரொம்ப ஆதரவாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அப்படின்னு தான் பார்க்கணும். இது அவர்கள் சார்பாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இப்படி ஒரு ஆர்டிக்கல் எழுதப்படுது அப்படின்னா இப்போ அதில் இருக்கிற நியாயமான காரணங்கள் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். உண்மையில் அதில் நியாயமான காரணங்கள் ஏதாவது இருக்கா, அல்லது முழுமையாக அப்படி அந்த மாதிரி காரணங்கள் எதுவுமே இல்லை, இந்த விஷயத்தில் நம்ம அப்படி எந்த விதமான நியாயமும் பார்க்க முடியாது? இல்லை, இது ஒரு ஃபேரான ஆர்டிக்கல் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு எப்படின்னா, அவங்க என்ன தரவுகள் அடிப்படையிலேருந்து பேசுகிறாங்க, என்ன தரவு, என்ன டேட்டாஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்பர் 1 திங். அதில் ஒரு டேட்டாவுமே இல்லை இல்லைங்களா. ஸ்டெர்லைட் ஏறத்தாழ ஸ்டெர்லைட் மூடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2018 மூடினாங்க. 18. ஆமாம். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ வருடங்களில் தமிழ்நாட்டில் அந்த ஆலை மூடப்பட்டதுனால ஏற்பட்ட பாதிப்பு என்ன?
எக்கனாமிக்கல் லாஸ் என்ன, யாராச்சும் அசஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கிடையாது. எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அசஸ் கிடையாது. அப்போ என்ன ஒரு நம்ம வந்து நம்மளோட வாழ்நிலை என்ன குறைந்து விட்டது அப்படிங்கிறதுக்கான அசஸ்மெண்ட் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பகுதியில் வேறு என்ன மேம்பட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொல்யூஷன் எந்த அளவுக்கு ஆகிருக்கு அப்படிங்கிற சமீப காலத்தில் அங்கே எடுக்கப்பட்டதெல்லாம் அந்த பொல்யூஷன் லெவல் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க பீரியாடிக்கலி மானிட்டர் பண்ணால் அவங்க தரக்கூடிய தரவுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதுக்கான கவுண்டர் நேரக்டிவ் சொல்லுக்கான டேட்டாஸ் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. அப்போ என்னென்னா எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் எந்த விதமான டேட்டாஸும் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க. 1 2 இன்னொரு அது முடிக்கும் போது ரொம்ப ட்விஸ்ட் ஆகுங்க. அதாவது தமிழ்நாடு வர்சஸ் குஜராத் நம்ம இங்கே ஒரு மாடல் பேசுவாங்க. அதனால இதில் குஜராத் தான் பெனிஃபிட் ஆக போகுது, இதெல்லாம் குஜராத் தான் போகுது, நீங்கள் அதை அலோவ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு அந்த ஒரு சிண்டு செட் பண்ணுறாங்க. அந்த சிண்டு முடியக்குள்ளே அந்த வந்துட்டு நீ அப்போ இங்கே என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அப்போ இங்கே வந்து எக்கனாமிக்கல் லாஸ் அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் ஆகாமல் இதனால என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் இந்த ஆர்குமெண்ட் எப்படி வைக்க முடியும்? 2, ஏற்கனவே அங்கே செயல்பட்டு கொண்டு இருந்த போது ஸ்டெர்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த காப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல, அது வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஸோ அதனுடைய அந்த ரா மெட்டீரியலை பயன்படுத்தி இங்கே இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 10% தான் நம்ம உள்நாட்டுக்கு கொடுத்தாங்க. 90% காப்பர் அவங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் தான் பண்ணாங்க. அப்போ உள்நாட்டுகளை இதனை டைரெக்டாக இந்த காப்பரை பயன்படுத்தி அதர் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துச்சு, அவரோட தேவை இருக்குதா அப்படின்னு அது கிடையாது. அந்த அளவுக்கு அது நடக்கல. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து தப்பு. அவங்க ஆர்குமெண்ட் தப்பு. ஆனால் அதில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க, வேலைவாய்ப்பை திரும்ப குறிப்பிட்றாங்க. இது மட்டும் இல்லை, எந்த விதமான ஒரு மேற்கத்திய ஒரு டெக்னாலஜி ஒரு தொழிற்சாலை இங்கே வருது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த 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 உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளால் இந்திய மக்களுக்கு என்ன பயனுங்கிறது செகண்டரி, பட் வேலைவாய்ப்பு தான் பிரைமரி அப்படிங்கிற மாதிரி தான் அதை கவர்மெண்ட்டும் அதை தான் அந்த டோனில் தான் பேசுவாங்க. அதுக்கு ஆதரவான இன்டர்வியூஸ்லாம் அதை தான் பேசுவாங்க, அந்த நிறுவனம் அதை தான் பேசும். பட் இந்த விஷயத்தில் அவங்க அதை தான் குறிப்பிடுறாங்க. அதை எப்படி பார்க்கலாம், அந்த வேலைவாய்ப்புங்கிற விஷயத்த அதை எப்படி காமெண்ட் இல்லை? நம்ம இப்போ வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா, என்னுடைய வேலை அப்படிங்கிறது என்னென்னா ஆரோக்கியமான ஒரு இடத்துல நான் வேலை செய்வதற்கான உரிமையாக நடக்கிறேன். அந்த ஒரு ப்ராப்பர் அந்த ஒர்க்கிங் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டியான ஒரு ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கும். அப்படியான சேஃப்டியான ஒர்க்கிங் பிளேஸாக அது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அது அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்காக இருந்தாலும் சரி, அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக சரி ஆபத்தானது வரும். இப்போ இந்த ஆபத்தான தொழில்நுட்பம் இது வந்து ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி. இதுல இருந்து ஒரு ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக எமிட் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறது தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யக்கூடியதாக. இப்போ நம்ம எல்லோருக்கும் இங்கே வேலைவாய்ப்பு உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வேலைவாய்ப்பு அப்படிங்கும்போது என்ன வேலை கொடுத்தாலும் நீ அதில் போய் செய்யணும் அப்படிங்கிற நிலைமை கிடையாது இல்லைங்களா? என்னுடைய மனித மாண்போடு உடல் ஆரோக்கியத்தோடு ஒரு பாதுகாப்பான சுகாதாரமான இடத்துல சுற்றுச்சூழலில் வாழ்வதற்கான வாழ்வுரிமையோடு இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை நீ உறுதி செய்யணும். அதான் அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வந்து சொல்லுது. அப்படியான வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து உருவாக்குங்க. இந்த மாதிரி அதாவது நீ படிச்சிருக்க, உன்னோட வேலைக்கு உன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை இதுதான், இதுக்குள்ள தான் நீ வந்து போகணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா? அதுதான். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி மோசமான இண்டஸ்ட்ரியாக இருக்கும், அதில் தான் நீ இது வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு துப்புரவு தொழிலாளர் வேலை போகிறோம், இல்லை மலக்குழியில் சென்று வேலை செய்யக்கூடிய நபர் என்ன உனக்கு வேற கிடையாது, இதுதான் நீ பண்ணணும்னு ஒரு ஜாதியவே சபிக்கப்பட்டு வைக்க விடு இல்லையா? அந்த இது இருக்குங்களா? அப்போது இந்த வேலைனா இதுதான், இந்த இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்கணும்னு நிர்பந்தம் இருக்கலாம், இதுதான் பிரச்சனைக்குரியது. அப்போ நீங்கள் வேலை வாய்ப்புங்கிறது அப்படி புரிந்து கொள்ள முடியாது. அது அல்ல வேலை வாய்ப்பு. மேம்படுத்த ஒரு டிக்னிஃபைடாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கணும். இப்போ இங்கே இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருதுன்னா 2 விஷயம் தான். அது சாம்சங்லேயும் நம்ம வந்து பார்த்தோம், பிள்ளை 2 பிரச்சனை, அவங்க 2 இது கிடைக்குது, சீப் லேபர் அண்ட் சீப் நேச்சர். இயற்கை வளங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப மலிவான இதில் கொடுக்கப்படுது. மலிவான விலையில் நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், மலிவான விலையில் அவங்களுக்கு மின்சாரத்தை வந்து கொடுக்குறோம், 2 மானியங்கள் கொடுக்குறோம். அடுத்து மலிவான ஒரு விலையில் மனித உழைப்பை அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம், லேபர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அவங்க 2மே சுரண்டி எடுத்து தான் அவங்க வளர்கிறாங்க. இப்போ இதெல்லாம் லாபம் அடையக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது பெருவாக இருக்கலாம், ஏதோ வாழ்கிறாங்க, அவ்வளோ அன்றாடம் வாழ்வதற்கான குறைந்தபட்ச கோரிக்கை அதுதான் கூட. அது அந்த இதுக்கு அதுலேயுமே நீ வந்து யூனியன் சேரக்கூடாது, உனக்கு 1008 கண்டிஷன்ஸ், வெளியே போகக்கூடாது, அவன் சொல்கிற முடியாது. ஒரு கொத்தடிமையை ஒரு பாண்டட் லேபரில் தான் ட்ரீட் பண்ணுறீங்க. அப்போ எந்த விதமான லேபர் உரிமையும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை தான் வேலைவாய்ப்புக்கான ஒரே இடமாக நம்ம பார்ப்பது என்பது மிகவும் தவறான ஒரு போக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இது என்னென்ன சஸ்டெயின் ஆகாது. அடிப்படையான பிரச்சனை அதுதான் வந்துட்டு. அப்போ இதை நாம் கண்டிப்பாக இது ஒரு ஆல்டர்னேட்டிவ், இதுதான் வேலைவாய்ப்புக்கான ஒரு விஷயம் என்று எடுத்து வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்பது தவறான ஆர்குமெண்ட். ரொம்ப முக்கியமாக வந்து இப்படி இந்த விஷயம் வந்து ஸ்டெர்லைட் ஆலை அப்படிங்கிறது மிகப்பெரிய கார்ப்பரேட்டு, மிகப்பெரிய பணமளம் கொண்ட அரசியல் செல்வாக்கு கொண்ட ஒரு நிறுவனம் அப்படி இருக்குது. இப்போ அந்த நிறுவனம் வந்து நீதிமன்றத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றத்தினால அப்படி இயங்கக்கூடாதுன்ற ஒரு ஆர்டர் பெற்றிருக்கு. அதே மாதிரி வந்து அரசு கைவிட்டுச்சுன்னு நான் பார்க்கலாம். நீதிமன்றம் வந்து நீதியை வழங்கியிருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த முக்கியமான ஒரு பிரச்சனையில் மக்களோட தீர்ப்பு தான், இது முழுக்க முழுக்க மக்களோட தீர்ப்பின் காரணமாக தான் வந்து இப்படி மக்கள் எடுத்த மிகப்பெரிய உயிர் தியாகம், 13க்கும் மேற்பட்டவருடைய இறப்பு, அது பிறகு தான் இப்படி ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கு. அப்படிங்கும்போது இப்போ இதன் மூலமாக, இந்த ஒரு போராட்டத்தின் மூலமாக, இப்படி ஒரு ஆலையை வென்றெடுத்ததன் மூலமாக இந்த விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது என்ன மெசேஜை சொல்ல விரும்புது, எப்படி இந்த விஷயத்தை கன்வே பண்ண விரும்புது? அந்த சமீப காலத்தில் நடந்த மக்கள் போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு வந்து ஒரு 15 உயிர்கள் அதில் நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னாலும், இன்னும் அந்த போராட்டத்தில் பாதிப்படைந்த மக்களுக்கு போதுமான நீதி கிடைக்கல அப்படிங்கிற செகண்டரி ஆஸ்பெக்டும் இருக்குது. அருணா ஜெகதீஷன் கமிட்டி அவங்க தலைமையான அந்த குழு தந்த பரிந்துரை இன்னும் நடைமுறைப்படுத்தாங்க. ஆனால் இந்த ஒரு போராட்டம் சமீப காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு மாற்று கருத்து மேலே. இந்த போராட்டம் எப்படி எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் குறிப்பிட்டது மாதிரி 2010 அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்போ என்னென்னா 2007 வந்துட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த விசாரணை வந்து 3 வருஷம் அப்படிங்கிற நடக்குது. அப்போ இந்த ஆலை வந்து முதலாக செயல்பட ஆரம்பிச்சு 2005 வாக்கில் செயல்பட ஆரம்பிக்குது. அப்போவுமே அதை என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த வழக்கினுடைய இறுதியில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இது ஆலை நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா ப்ராப்பரான என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இவங்க வந்து வாங்கலை, சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கலை, அது நிறைய பிரச்சனை இருக்குது, இங்கே செயல்பட அனுமதி கூடாதுங்க. அதே மாரி தான் வருது. அப்போ ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற அந்த மக்களினுடைய போராட்டம். அவங்க ஆலையினுடைய விரிவாக்கத்துக்கான பிளான் பண்ணுறாங்க. 2016-17 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலையை வந்து பெருசு பண்ணணும். அப்போ என்ன மக்களுக்கு இன்னும் கூடுதல் அச்சம் வருது. ஒரு ஆலை இருக்கும் போதே இவ்வளோ பிரச்சனை, இதனுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் போது அது பாதிப்பு அதிகமாக என்ன பண்ணுறாங்க. அப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னியல்பாக அவங்களாகவே இதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே குழுவை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியெல்லாம் சேர்ந்து தான் வந்து போராட வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்குன்னு ஒரு கமிட்டி. ரெண்டாவது, உங்களுக்கு சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களாக இருக்கணும், கடலோர பகுதிகளாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஊர் கமிட்டிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இயல்பாக அவங்களுக்கான ஒரு செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறது ஒரு தன்மை. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால அவங்க ஆர்கனைஸ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முடிவாக என்ன பண்ணுறாங்க, சரி இதுக்காக தொடர்ச்சியாக வந்து போராடுறது அப்படிங்கிறது பண்ணுறாங்க. 100 நாட்கள் தொடர்ச்சியாக வந்து போராடுறாங்க. அந்த 100ஆவது நாள் நடந்த இன்சிடென்ட் தான் நமக்கு வந்து தெரியும். அது வந்து ஒரு ப்ரீ பிளான்டான இன்சிடெண்ட்டாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் ஜெகதீஷன் கமிட்டியினுடைய அந்த தீர்ப்பாயத்தினுடைய ஒரு தீர்வாக இருக்குது. அவங்க தான் அவங்களோட ஃபேக்ட்ஸ் ஃபைண்டிங் அதான் தான் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா, அப்போ இந்த 100 நாட்கள் அவங்க தொடர்ச்சியாக தன்னியல்பாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, இவங்க தான் தலைவர் அப்படின்லாம் கிடையாது. அது ஒரு மக்கள் இயல்பாக ஒரு ஆர்கானிக்காக எழுந்த ஒரு விஷயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எங்கிறது அவங்க எமர்ஜ் ஆகுதுன்னா, அவங்க நேரடியாக அவங்க அனுபவபூர்வமாக அவங்களோட வாழ்விலிருந்து அவங்க கற்றுக்குறாங்க. அவங்க வாழ்வு சார்ந்து கற்றுக்குறாங்க. ஆமாம், இதில் வரக்கூடிய இந்த நச்சு தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறத அவங்களுடைய அன்றாட வாழ்வியல்லேருந்து கற்றுக்குறாங்க. அதனால் வீதிக்கு இறங்குறாங்க, போராடுறாங்க. அவங்க போராட்டத்துக்கு போகும்போது குழந்தை குட்டியை தூக்கிட்டு போகிறாங்க, சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. யாரும் வன்முறையை செய்யக்கூடிய நபரோட போனால் அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அவங்க அப்படி தான் வந்து போகிறாங்க. அது வந்து அவங்க குடும்பமாக நம்ம போய் அடுத்த சங்கதிகளுக்கு பாதுகாக்க போகிற ஒரு முக்கியமானது அப்படிங்கிற நகரோடு எடுத்து செயல்பட்டுருக்கு. அந்த தன்மையில்பாக நடந்த ஒரு போராட்டம். அப்போ அந்த போராட்டத்தின் மீது இந்த மக்களுடைய ஒடுக்குமுறை அப்படிங்கிறது, இவ்வளோ பெரிய கடுமையான ஒடுக்குமுறை அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பாகவும் அந்த மக்கள் அதை சந்தித்தாங்க. அந்த அரசு ஒடுக்குமுறை அவர்கள் சந்தித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த உணர்வோடு தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதற்கு பின்பாகவும் இந்த வழக்கு நடக்குதுங்களா, அதுலேயும் வந்து ரொம்ப ஈடுபாடோடு தான் இருந்தாங்க. அவங்க எல்லா வகையிலும் நீதி வென்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அவங்க ஜஸ்டிஸ் அவங்க அருணா ஜெகதீஷன் அந்த கமிட்டிக்கு முன்னாடி போய் நிறைய டெபாசிட் பண்ணாங்க, போய் விட்னஸ் கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி என்னென்ன நடந்துச்சு, போலீஸோடைய அட்ராசிட்டிஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி பின் பாயிண்ட்டாக வந்து அவங்க சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க இது கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணையின் போதுமே தமிழக அரசாங்கம் இந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கன்சிஸ்டண்டாக வந்து வழக்கினுடைய போக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பேசுனாங்க. அப்போ இங்கே நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அவங்க என்ன மாதிரி பதில் சொல்ல போகிறாங்க, அரசு சார்பாக அவங்க தான் இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நடத்த வேண்டும். அப்போ உச்சநீதிமன்றத்தில் இதுக்கான பிரத்யேகமான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ அவங்க அங்கே தூத்துக்குடி எம்பி அவங்க கனிமொழி அவர்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க, எங்களுக்காக நீங்கள் இந்த வழக்கை வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற. அப்போ அவங்களுடைய அந்த மக்களை தொடர்ச்சி அதுவும் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வீதியில் இறங்கி போராடினாங்களோ அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு முன்பாகவும் அவங்க வந்து போராடினாங்க. நீதிமன்றத்திலையும் அவங்களோட வழக்காடியாக இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசு எங்களோட நிற்கணும். அப்போது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையின் போது முதல் நாள் அவங்க விசாரணை வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வேணால் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், கமிட்டி ஃபார்ம் பண்ணி இன்னும் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் போட்டு இதை செயல்பட வைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டோனை எடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஆரம்பத்தில். ஆனால் தமிழக அரசாங்கம் சார்பாக அப்போ என்னன்னா,
அதை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், கம்யூனிட்டியை வேண்டாம் அப்படின்னு அப்போஸ் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அது எல்லாத்தையும் விட தாண்டி தமிழக அரசாங்கம் சார்பாக அங்கே முன்வைக்கப்பட்ட ஒரு வாதம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது பண்ணாலும் சரி, நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம், இனிமேல் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்துட்டு, நீங்கள் அது ஃபார்ம்னாலும் தேவைப்பட்ட சிறப்பு சட்டங்கள் ஏற்றி நாங்கள் இந்த இதை செயல்படாமல் தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க அங்கே கன்வே பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, இது ஏன் அரசுக்கு இந்த ஒரு நிர்பந்தம் நிகழ்ந்ததுக்கு மக்களுடைய போராட்டம் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ மக்கள் தொடர்ச்சியாக இருந்தாங்க, அவங்க எல்லா விதத்துலையும் வந்துட்டு ஒரு விதத்தில் வந்து மக்களோட எண்ணம் இதுவாக தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த அழுத்தத்தை வந்து கொடுத்தாங்க. அரசுக்கு வேறு வழி இல்லை, அரசு இந்த நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மக்களோட நம்ம நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அரசு அந்த இடத்துல போய் அதை சொன்னாங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் மூலமாக தொடர்ச்சியாக இந்த வழக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது நம்மகிட்டயுமே வந்து கேட்டாங்க. ஸோ அதை சொல்லும்போது எப்படி அவங்க அரசு என்ன நிலைப்பாடு எடுக்க இந்த மாதிரி பதில் சொல்ல போகிறாங்க அப்படி சொல்லும் போது வந்துட்டு நம்ம க்ளோஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இல்லை இந்த நிலைப்பாடு தான் எடுக்க போகிறாங்க, இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போது இந்த வழக்கில் இறுதியாக நின்று சுப்ரீம் கோர்ட், அப்போ தான் அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த நாள் வந்துட்டு ஓகே நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. எப்போயும் வழக்கமாக இந்த மாதிரி விசாரிக்க போனால் ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளவு இதாக இருக்குது, வெகமெண்ட்டாக இதை வந்துட்டு அப்போஸ் பண்ணுறதுனால சரி ரைட் ஓகே இனிமேல் நம்ம இதில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. சரி உடனே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, இமீடியட்லி ஓப்பன் கோர்ட்டை டிக்டேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு வந்து கொடுக்கல. வழக்கமாக ஒரு இவ்வளோ பெரிய கேஸ் நடக்குது அப்படின்னா ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 2 மணி நேரம், ஒரு வாரம் 2 வாரம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தீர்ப்பு வெளியே வரும், அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க ஓப்பன் கோர்ட்லேயே வந்து சொல்லிடுறாங்க we are dismissing it அப்படின்னா இதை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ இமீடியட்டாக டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஒரு மாறுதல், இந்த ஒரு கார்னர் பண்ணக்கூடிய இது இருக்கு இல்லைங்களா, இந்த செயல்பாடு வந்துட்டு நடப்பதற்கான காரணம் அது மக்களுடைய போராட்டம் ஒரு முக்கியமானது. ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அவங்களுக்கு அது இருக்குது. இந்த இது இருக்குல்ல, இந்த அனுபவம் இது நிறைய ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம், நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்திய அளவில் மக்களினுடைய இந்த மாதிரி ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய ஒரு படிப்பினைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த போராட்டத்தில் இருக்குது. அதை நிச்சயமாக ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு தேவையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப விரிவான ஒரு உரையாடல் ஸ்டெர்லைட் ஆலையை பற்றியும், அதில் மக்கள் எப்படி வென்றெடுத்தாங்க, இந்த விஷயத்தில் மக்கள் எப்படி நீதியை வென்றெடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு அவங்க என்னென்ன விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. ஓகே, அடுத்த கட்டமாக இந்த மாதிரியான விவகாரம் எப்படி நகரப்போகுது, இன்னும் தமிழ்நாட்டில் இது மாதிரி இன்னும் வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை மக்கள் எப்படி கூர்மைப்படுத்த போகிறாங்க, எப்படி அதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.